ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம பெங்களூரில் நடக்கிற எக்ஸ்கான் எக்ஸிபிஷனில் தான் இருக்கோம். இப்போ என் பின்னாடி வந்து பேக்ஹோ லோடர் வந்து இருக்குது. பேக்ஹோ லோடரில் 3DX Plus அப்படின்ற வண்டி இருக்குது. இந்த வண்டியை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லி நம்ம வீடியோ அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு மேலே ஐ பட்டனில் லிங்க் தரேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ நான் எதுக்கு மேக் பண்ணுறேன்னா, இதில் வந்து ஒரு சில ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது இந்த வண்டியில். அந்த விஷயங்களை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ இது என்னென்னா, ஆக்சுவலாக 3DX Plus இது ஒரு 4-wheel drive வண்டி. அதே மாதிரி இதில் வீல்ஸ் பார்த்தா, இப்போ 2-wheel driveல பார்த்தீங்கன்னா வீல் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கும். இந்த 4-wheel driveல வீல் வந்து பெருசாக கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிறைய பேர்த்துக்கு தோன்ற ஒரு தாட் என்ன அப்படின்னா, 2-wheel drive இருந்தால் மைலேஜ் வந்து அதிகமாக கிடைக்கும், அதே மாதிரி 4-wheel drive போயிட்டோம் அப்படின்னா மைலேஜ் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகும், அந்த மாதிரி வந்து தாட் இருக்குது. பட் அது வந்து கான்செப்ட் கிடையாது. இப்போ வந்து 4-wheel drive அப்படின்னா எந்த அளவுக்கு வண்டியை எஃபிஷியன்ஸாக மூவ் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து அது பின்னாடி இருக்க சயின்ஸே. ஸோ அதனால் என்னென்னா, எஃபிஷியன்சியாக வண்டியை மூவ் பண்ணும்போது அதோட மைலேஜ் ஃபியூவல் கன்சப்ஷன் அப்படின்றது கம்மியாக தான் இருக்கும், மைலேஜ் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஷவல் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 4 மீட்டர் ஹைட் வந்து அதே மாதிரி இந்த வண்டியில் கொடுத்துருக்க இன்னொரு ரெண்டாவது ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஷவலோட ஹைட்டு 4 மீட்டர் வந்து ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க டம்ப் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த ட்ரக்ஸு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட சைடு பேக்கில் இருக்கக்கூடிய தொட்டி அப்படின்றது ஒரு 4 மீட்டர் ஹைட்டு கிட்ட, அதுக்கு அந்த ரேஞ்சில் வந்து இந்த ஷவல் ஹைட் இருந்தால் தான் நம்மளால் வந்து உள்ள ப்ராப்பராக வந்து கொட்ட முடியும். ஸோ அதனால இது 4 மீட்டர் ஹைட்டுக்கு வந்து ஷவல் ஹைட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் இதில் வந்து ஸ்பெஷலான இன்னொரு விஷயம் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. அது வந்து பின்னாடி பேக் பக்கெட்டில் நம்ம மாட்டக்கூடிய ஒரு அட்டாச்மெண்ட், அந்த வண்டி அந்த அட்டாச்மெண்ட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. Manufacturer of the world of earth moving and construction equipment. Swagatam everyone. நான் பேசுறது தானே தெளிவா கேக்குது, ஓகேவா? இப்போ நம்ம பக்கத்துல இந்த இடத்துல வந்து ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். இது வந்து ஒரு காம்பாக்டர்ல மாட்டக்கூடிய ஒரு ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய ட்ரம், அதை வந்து ஒரு அட்டாச்மெண்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு JCB எப்பயும் வாங்கும் போது அதுல கொடுத்துருக்க ஒரு அட்டாச்மெண்ட்டையும் சேர்த்து வாங்க நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேலை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். எப்பயுமே பேக்ஹோ லோடர் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டு, அதாவது பேக் பக்கெட் மட்டும் யூஸ் பண்ணி பண்ற ஒர்க்கை தவிர்த்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன இடத்துல உங்களுக்கு வந்து பேக் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த அட்டாச்மெண்ட்டை மட்டும் நீங்க அதில் மாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இன்னொரு அதிகமான ஒரு வேலை வாய்ப்பும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்கு. இந்த அட்டாச்மெண்ட்டை வந்து இந்த இடத்துல மாட்டிக்கலாம். அதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, இந்த பின்னாடி வரக்கூடிய இந்த ஸ்டிக்கோட எண்ட்ல இந்த இடத்துல ஹிக் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹிக் லிங்க் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹிக் லிங்கோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அதாவது ரொம்ப மேன் பவர் தேவையில்லாமல் ஈஸியாக வந்து கழட்டி மாட்டிட முடியும். ஒரு கிளிக்கில் வந்து அட்டாச்மெண்ட் வந்து மாட்டிக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து இந்த ஹிக் லிங்க் வந்து இருக்குது, ஸ்பெஷாலிட்டி. அது வந்து ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த இடத்துல பின்னாடி கொடுத்துருக்கூடிய ஸ்டிக்கு. ஸோ இந்த ஸ்டிக் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டிக்கில் இருக்க ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு 1 மீட்டர் லென்த் வந்து உள்ளேருந்து வெளியே வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு ஸ்லைடிங் மெக்கானிசம்ல வந்து கொடுத்துருக்காங்க. 1 மீட்டருக்கு இந்த ஸ்டிக் வந்து வெளியே வரும். அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமான இடத்துக்கு வந்து உங்களால் டிக் பண்ண முடியும். அதே மாதிரி இன்னொரு ஆழமான இடத்துல வந்து உங்களால் டிக் பண்ண முடியும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஹைட்டான இடத்துல வந்து உங்களால் எடுத்த மண்ணை வந்து போட முடியும். அதுக்கு வந்து இந்த 1 மீட்டர் லென்த்துக்கு வந்து வெளியே எக்ஸ்பேண்ட் ஆகிற இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன் இந்த பேக்ஹோ லோடரில். ஸோ ஃபைனலாக நான் சொல்லணும்னு நினைக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 3DX Plusல வந்து உங்களுக்கு ஏசி கேபின் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஏசி வெண்ட் இருக்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான கேபின். உள்ள கேபின்குள்ள என்ன இருக்கு, அதே மாதிரி எப்படி ஆப்ரேட் பண்ணணும், எந்த லிவர் எதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பின்னாடி இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா காம்பேக்டரு. இப்போ ஹைவேஸு, ஸ்டேட் ஹைவேஸ், நேஷனல் ஹைவேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு போடும்போது இந்த வண்டியை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இப்போ வந்து ஜல்லியை வந்து கொட்டிட்டாங்க, அதை டைட்டாக வந்து பேக் பண்ணணும் அப்படின்ற இடத்துலலாம் வந்து இந்த வண்டி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா, பின்னாடி வந்து இவ்வளோ பெரிய டயர் இருக்குல்ல, இந்த டயரில் வெறும் காற்று மட்டும் இருக்காது, இதில் வந்து ஏரு ப்ளஸ் வாட்டர் ரெண்டுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் இந்த டயரை வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு வண்டியை பற்றியும் நம்ம ஃபுல்லாக வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். அதுக்கான ஃபுல் டீட்டெயில் அந்த வீடியோவோட லிங்க் வந்து மேலே ஐ பட்டனில் நான் கொடுக்குறேன். வாங்க அடுத்த வண்டியை பார்த்துடலாம்.
ஸோ இந்த வண்டி வந்து ஸ்கிட் ஸ்டீர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதில் வந்து முன்னாடி இருந்த அட்டாச்மெண்ட் வந்து பக்கெட் வந்து அட்டாச்மெண்ட் இருந்துச்சு. பட் இப்போ வந்து இதில் வந்து வேற ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. இது என்ன அட்டாச்மெண்ட் உங்களுக்கு தெரியுதா? தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து ஒரு ரோட் கிளீனிங் பர்பஸ்க்கு, அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு கிரவுண்ட் கிளீனிங் பர்பஸ்க்கு, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம், அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு எண்ட் எஃபெக்டாரை வந்து மாட்டி இந்த ஸ்கிட் ஸ்டீரை வந்து உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லை, இதுலேயும் வந்து பல அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது, பல எண்ட் எஃபெக்டார்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து மாட்டிட்டு ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு இந்த ஸ்கிட் ஸ்டீர் ஒரே வண்டியை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அந்த ஒரு ஆப்ஷன் வந்து இந்த வண்டியில் இருக்குது. இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வண்டியை பற்றின தகவல் வந்து மேலே ஐ பட்டனில் நான் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்ம அந்த இடத்துல வந்து காம்பாக்டர் பார்த்துருந்தோம். இதுவும் வந்து ஒரு காம்பாக்டர் தான், வைப்ரோமேக்ஸ் காம்பாக்டரு. ஆனால் அது வந்து உங்களுக்கு சிங்கிள் ட்ரம் வண்டி, இது வந்து டபுள் ட்ரம் வண்டி. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடியும் வைப்ரேஷன் வரும், பின்னாடியும் வைப்ரேஷன் வரும். அந்த ஒரு ஆப்ஷனோட இந்த குட்டி காம்பாக்டர் வந்து இருக்குது. ஏதாச்சும் ஒரு சின்ன இடத்துல சின்ன ரோடுகளுக்கு வந்து ரோடை வந்து டைட் பேக் பண்ணுறதுக்கு இந்த வண்டியை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து டாடா பாய் சொல்கிறது உங்கள் சிதம்பரம் செல்வன்.